சூப்பரான ஒரு கடலைக்கறி பார்த்துடலாமா வாங்க. நான் நைட்டே கடலை ஊற வச்சிட்டேன். அது காலையில் குக்கரில் போட்டு விசில் விட போகிறேன். கடலை போட்டுட்டு பெரிய வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒரு 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பும் போட்டுட்டு பின்ன மஞ்சத்தூள், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பொடுசாக வெட்டி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி குழம்புக்கு போட போகிறோம். ஒரு தக்காளி வேக வைக்கும் போதும், ஒரு தக்காளி மசால் ரெடி பண்ணும் போதும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு தக்காளி பொடுசாக வெட்டி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு சீரகத்தூள் போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். நம்ம விசில் விட்டால் இது வெந்துடும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 3 விசில் வந்தால் போதும். நமக்கு தெரியும்ல, கடலை நைட்டே ஊற வச்சனால ஓரளவு இருக்கும். அதனால் 3 விசில் வந்தாவே போதும். விசில் வந்த பிறகு இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு, அதனால் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை, மிளகு, பட்டை, வரமிளகா, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு வேணும். அன்னாச்சி பூ கிடச்சிச்சின்னா ஒரு அன்னாச்சி பூ முழுசாக போட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கணுன்னா முந்திரி ஒரு 3 போட்டிங்கன்னா குழம்பு நல்லாவே கட்டியாக கிடைக்கும். அப்புறம் தேங்காய் பொடுசாக நறுக்கி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். இது லைட்டாக வறுத்துக்கலாம், வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் லைட் ப்ரௌனிஷ் ஆகும். ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு இதில் தூளாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுங்க. ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்ட கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை நல்லாவே நம்ம இந்த எண்ணெயிலே வணக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கும் போது இன்னொரு பக்கம் தக்காளி 1 வெட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது குக்கரில் வேக வைக்கும் போது ஒரு தக்காளி, இதில் வணக்கும் போது ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி ஊற்றாமல் அரைக்கவும் முடியாது, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா ரெடி பண்ணது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். தாளிப்புக்கு இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்து வர வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பத்துதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இன்னொரு இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுட்டேன். போட்ட பிறகு வெங்காயம், கருவேப்பிலை 2 ஒட்டுக்காவே நான் போட்டு நல்லா லைட்டாக வணக்கி விட்டுட்டு இதை நல்லா லைட் ப்ரௌனிஷ் ஆன பிறகு நான் குழம்பு அப்படியே தாளித்து ஏற்கனவே எடுத்து வச்ச குழம்பு தாளிப்பில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான் கடலை குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாப்பாவுக்கும் கடலையில் தான் சாப்பாடு செஞ்சேன். ஸோ நான் மதியத்துக்கு எங்களுக்கும் கடலை குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.